வரலாற்று புகழ்பெற்ற குருநாகல் நகரத்தில் இருந்து ஒரு பர்வதம் போன்று அசைக்க முடியாத பெருமையுடன் ஜிஎஸ்எம் கிரியேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் பெரியவெள்ளி மற்றும் உயிர்த்த ஞாயிறு சிறப்பு நிகழ்ச்சி சத்தியத்தின் குரல். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தின சிறப்பு நிகழ்ச்சி கலந்துரையாடலுக்காக எங்களுடன் கலந்து கொள்ளும் குருநாகல் ஹெவன்லி விஷன் ஃபெலோஷிப் தேவ ஆலயத்தில் ஊழியம் செய்யும் சகோதரி அக்ஷா ரிச்சர்ட் அவர்கள். அவர்களே, இப்போ நாங்கள் சொல்ல போனால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த பெரிய வெள்ளின்னு சொன்னால் இந்த உலக ரீதியில் அதாவது கிறிஸ்தவர், அதாவது இயேசுவை பின்பற்றவங்க மில்லியன் 230 மில்லியன் மக்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க. அதாவது இயேசுவை இப்போ அந்த ரீதியில் உலக ரீதியில் பார்க்க போனாலும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வந்து பிரகடனம் படுத்தியிருக்கு. பெரிய வெள்ளி இந்த உலகத்திலேயே இதை அனுசரிக்க, அந்த ரீதியில் ஒரு கிறிஸ்தவராக பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க, அதாவது பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த பெரிய வெள்ளியை பற்றி நீங்கள் என்ன கூற போகிறீங்க? உங்களால் இப்போ நீங்கள் தேவ ஒளி செய்கிற ஒரு ஒளிக்காரனாக இருக்கிறீங்க. அந்த ரீதியில் இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஓம் பிரதர், பெரிய வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் கொண்டாடுறது எங்கட தேவன், கடவுள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பின நாளை தான் நாங்க அனுப்பி அவர் சிலுவையில் மறித்த நாள் தான் நாங்க பெரிய வெள்ளிக்கிழமைன்னு நாங்க சொல்றது. அந்த நாளை நாங்க மற்ற நாட்களை விட விசேஷமாக நாங்க எண்ணுறது என்னன்னா, தேவன் அவரு தன் மனுஷனாகவே இந்த பூமிக்கு எங்களுக்காக சிலுவைக்கு சென்றார். அது சிலுவை மரணம் சொல்றது அந்த நாட்கள்ல மிகவும் வேதனையான ஒரு தண்டனை. அந்த தண்டனைய அவர் எங்களுக்காக, எங்கள் பாவத்திற்காக, பாவம் சொல்றது பிரதர் நாங்க சிந்திக்கின்ற, செய்யற, பேசுற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே பாவம். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் நாங்க இந்த பூமியில நிறைய செய்யறோம். குழந்தை ஒன்று பிறக்கும் பொழுதே பாவத்தினால் தான் பிறக்குது. அந்த குழந்தையின் பாவ அந்த தேவனுக்கும் அந்த எங்களுக்கும் இருக்கிற உறவு இல்லாமல் போயிருது. அப்ப அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவர் எங்கள் மேல அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை வைத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார்னு. அப்ப அந்த வார்த்தையில சொல்றது, இந்த பூமியில இருக்கும் எல்லா மனுஷரும் அழிந்து போகாமல் அவரை சந்திக்க வேண்டும், அவருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரே எதிர்பார்ப்பினால அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்துறதுக்காக இயேசுவானவர் இந்த பூமிக்கு சிலுவைக்கு சென்றார். அவர் சாட்டை அடிகள் வாங்கினார், ரத்தம் சிந்தினார், முள்முடி தாங்கினார், ஆணிகளால கைகளுக்கு அடித்தாங்க. அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் சிந்தப்பட்டுச்சு. கடைசியில ஒரு துளி ரத்தமாவது அவர் சரீரத்துல இருக்கையில ரத்தம் எல்லாம் இறுதியாக தண்ணீராக மாறிடுச்சு. அவ்வளவு எங்களை நேசிக்கின்றதுக்கு இந்த பூமியில யாருமே இல்லை. எங்களுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை. ஆனாலும் கடவுளே ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு எங்களுக்காக மறித்து எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்தார். அதை நாங்கள் விசுவாசிப்போமானால், அவர் எங்களுக்காக தான் வந்தார், எங்கள் பாவங்களுக்காக தான் வந்தார்னு நாங்க விசுவாசிப்போமானால், விசுவாசித்து தேவனே எங்களை மன்னிங்க, இயேசுவே எங்களை மன்னிங்கன்னு நாங்க சொல்லுவோமானால், அவர் எங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ள போகின்றார். இந்த பூமியில இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் அவர் வந்தார். அததான் நாங்க பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி நாங்கள் அதை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பை விட விசேஷமான ஒரு நாளாயிருக்கிறது எங்களுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை. ஏனென்றால் எங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்ட ஒரு நாளாயிருக்கிறது இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. அதாவது சகோதரி நீங்கள் கூறினீர்கள், இப்ப அது இறைவன், அதாவது இயேசுவானவர் நீங்க சொன்னபடி இயேசுவானவர் பிதாவின் உலகத்தை படைத்த எல்லாவுடைய இறைவனின் புத்திரனாகத்தான் அவர் இந்த பூமிக்கு மனுஷ உருவம் எடுத்து வந்தவர்.
மரியா இந்த ஒரு பெண்மணி வந்து பிறந்தவர். ஓ அப்ப பொதுவாக பார்க்க போனா எல்லா சகல மக்களுக்கும், உலகத்துல வாழும் எல்லா சகல மக்களுக்கும் ஓ அவர் ஒரு ரெட்சிப்பை, அதாவது ரெட்சிப்பை கொடுக்க தான் வந்தாரு. ஓ ரெட்சிப்பு அப்ப அதாவது நான் சொல்லலாம், இப்ப நாங்க பௌத்த மதத்தை பார்த்தாலும், இஸ்லாம் மதத்தை பார்த்தாலும், இந்து மதத்தை பார்த்தாலும் எல்லா வந்து தலைவர்களும் இந்த சத்தியத்தை தான் கூறியிருக்காங்க. ஓ சத்தியத்தை பத்தி தான், இந்த மக்களுக்கு எப்படி வாழணும், களவு போய் இல்லாம மக்களுக்கு பிரச்சனை கொடுக்காம வாழலாம். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன், அதாவது கிறிஸ்துவானவர் மக்களுக்கு ரெட்சிப்பு கொடுக்க வந்தவர் ஒருவர் தான். ஓ இறைச்சிப்புன்னு சொல்றது அந்த பாவத்திலிருந்து மீட் எடுக்கிறதுக்கு அவர் வந்தார்னு சொல்லுது பைபிள், அதாவது வேதாகத்துல சொல்லப்படுது. இப்ப நாங்க இன்னொன்று தான் தங்கச்சி வந்து இப்ப நாங்க பார்க்க போனால் உயிர்த்தெழுந்த ஞாயிறு, உயிர்த்தெழுந்த நாள் சொல்லு. அதாவது வந்து அதாவது பெரிய வெளியில வந்து இவனுடைய மரணத்தை நாங்க காண்றோம். அதுக்கு 3 நாளைக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லலாம் மக்களுக்கு? ஓம் பிரதர், நாங்க இப்ப ஆண்டவர் வந்து இயேசுவானவர் மரித்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே அவங்க அந்த இடத்துல இருக்கவில்லை. 3ஆம் நாள் அவருடைய நண்பர்கள் தாய் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது அந்த கல்லறை வெறுமையாயிருந்தது. அந்த இடத்துல இயேசுவானவர் இருக்கவில்லை. அவர் உயிரோடு உயிர் தெழுந்து விட்டார். மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த நாளை தான் நாங்க ஈஸ்டர் என்று சொல்றோம், பாஸ்கு ஞாயிறு என்று சொல்றோம். அதை நாங்கள் ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால், எல்லோரும் மரித்து, யாரும் இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழும்பவில்லை. எங்கள் இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழும்பி அவர் ஜீவனுள்ளவராய் இன்று எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்றார். அவர் மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு சென்றாலும் இன்று எங்களோடு அவர் பேசுகிறார், எங்கள் சத்தத்தை கேட்கிறார், எங்களோடு இருக்கிறார். அதைதான் நாங்கள் பாஸ்கு ஞாயிறு என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றை தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அது எங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாய் இருக்கின்றது. உண்மையிலே இப்ப சொல்ல போனா நத்தார், அதாவது நத்தார் என்று இயேசு பிறந்த நாளை விட இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நாள் தான் இந்த மக்களுடைய ஒரு ஒரு கொண்டாட்டம் என்று, மக்களுடைய வாழ்க்கையில ஒரு 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 ஏற்பாடு கொடுத்த, வாழ்க்கையில ஒரு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்த நாள் என்று சொல்றது உண்மைதான். ஓ கண்டிப்பா. ஏனென்றா அது வந்து எங்களுக்காக ஆண்டவர் எங்களை பாவத்துல நாங்க அழிந்து போகாமல் இருப்பதற்காக, அந்த சாபத்திற்கு, அந்த நரகத்திற்கு நாங்கள் அடிமையாகாத படிக்கு இருப்பதற்காக எங்களை அளவுக்கு அதிகமாக அவர் நேசித்தபடியினால அவர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு எழும்பி இன்று எங்களோடு இருக்கின்றார். அது எங்களுக்கு ஒரு விசேஷமான நாளாய் இருக்கின்றது. அஸ்கா அவர்களே, இப்ப இயேசுவானவர் வந்து இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து சுமார் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்ததாக பரிசுத்த வேதாகம் சொல்லுது. அப்படித்தானே? அது சரி. அப்ப அதாவது அவர் வந்து 3 வருஷம் ஊழியம் செய்து கடைசி அவர் வந்து மக்களால வந்து பதப்பட்டு கொல்லப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து துறராஜ்யத்துக்கு போவார் என்று அவருக்கு தெரிஞ்சும் கடைசி ராத்திரி போஜனத்தில், அதாவது வந்து 12 சீடர்களோட அவர் வந்து கடைசி போஜனத்தை அவர் உண்ணும் பொழுது அவர் சொன்னார் 12 சீடர்களுக்கு. அது அதை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லலாம் பரிசுத்த வேதாகம் மூலமாக? ஓம் பிரதர், அவர் வந்து இந்த பூமியில 3.5 வருடம் ஊழியம் செய்யும் காலத்துல அவரோட 12 சீடர்கள் இருந்தாங்க. அவர் சிலுவை மரணத்திற்கு முகம் கொடுப்பதற்கு முன்பதாக இறுதி ராப்போஜனம் அப்படின்னா ஒரு சாப்பாடு பந்தி ஒன்று ஆயத்தப்படுத்தி அவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார். இப்படி சொன்னார், பரிசுத்த வேதாகமத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருக்குது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கின்றது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திர என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கின்றது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்று அவர் சொன்னார். அதுபடி, அதாவது அப்ப அவருக்கு இயேசுவானவருக்கு தெரியும் அந்த மக்களால அவர் வந்து
அவஸ்தைப்பட்டு கொல்லப்படுவார் என்று என்ன? ஓம் ஓம் பிரதர், அவர் முன்பதாகவே அறிந்திருந்தார். அப்ப நாங்க இந்த வசனத்தின் மூலம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கின்றது வேதாகமத்தில் அவர் மரிக்க போகின்றார் என்று. இந்த வசனத்தின் மூலம் அவர் சொல்றார் என்னண்டா, நான் மரிக்க போகின்றேன், மரித்து போன பிறகும் நான் மீண்டும் வரும் வரைக்கும் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் புசியுங்கள், என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும் நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்றாரு. அவர் மீண்டும் வரும் அளவுக்குண்டா எங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு, அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் என்று. அவர் வரும் வரைக்கும் நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் அவரை நினைவு கூறும்படிக்கு இதை நாங்கள் செய்ய வேண்டும். சரி சகோதரி, இப்ப அதாவது இப்ப எங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்லலாம், இப்ப உண்மை சொல்ல போனா இந்த உலகத்தை இந்த உலக ரீதியில பார்க்கும் பொழுது, எங்க இலங்கை ரீதியில பார்த்தாலும் இலங்கையில அரசியல்ல பொருளாதார விதத்துல இருக்கும் பொழுது மக்கள் கொலை கொள்ளை இப்ப நாங்க ஏதாவது நடக்குது, ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை அது இது நடக்குது. இப்ப இந்த மக்கள் பாவத்துல தான் ஈடுபடுறாங்க உண்மையை சொல்ல போனா. அந்த ரீதியில இந்த காலகட்டத்துல இந்த பாவம் செய்யற மக்களுக்கு, அதாவது அவங்க எந்த சாதியா இருந்தாலும் எந்த மதத்தை சார்பா இருந்தாலும் பாவம்னா ஒரு பாவம் தான், யார் செய்தாலும் பாவம் தான். அந்த மக்களுக்கு நீங்க என்ன, அதாவது அந்த பெரிய வெள்ளிக்கிழமை பணிவிடையில என்ன நீங்க மக்களுக்கு கடைசியில சொல்ல போறீங்க? விசேஷமா நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் என்னன்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு அன்பு. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையில இருக்கிற ஒரு அன்பு தாங்க சொல்றோம். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டாரு. அதே போலத்தான் ஆண்டவர் நாங்க அவருக்கு என்னத்தை கேட்கின்றோமோ அதை கொடுப்பார். அதற்கும் மேலாக அவர் இந்த பூமிக்கு எங்களுக்காக மரித்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு எங்களை மீட்பதற்காக எங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் என்னும் நான் முதல்ல சொன்னேன் பிரதர், நாங்க பெரிய பெரிய பாவங்கள் செய்ய தேவையில்லை. நாங்க எல்லோரும் பாவம் செய்து அவருடைய மகிமை இல்லாமல் அவரை காண முடியாமல் நாங்கள் அவரிடையில் இருக்கிற அந்த உறவை இழந்து போயிருக்கிறோம். நாங்கள் எத்தனை பேர்களும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றால், அவர் இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக தான் பாடுபட்டார், எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நாங்கள் விசுவாசித்தோமானால் அந்த விசுவாசம் போதும். அந்த விசுவாசித்தோமானால் விசுவாசித்து எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோமானால் எங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாக முடியும். எங்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் ஆனால் எங்களுக்கு அவரிடம் செல்ல முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தில் இருந்து எங்களை அவர் மீட்டு கொண்டார் என்று நாங்கள் விசுவாசித்தோம்னா எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகின்றது. எங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் செல்ல முடியும். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து, சிறிய பிள்ளையிலிருந்து இந்த பூமியில் வாழும் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த ரட்சிப்பிற்கு அந்த நித்திய ஜீவனிற்குள் எங்களுக்கு செல்ல முடியும். உண்மையிலே சகோதரி, இப்ப நீங்கள் தெளிவாக கூறுவீர்கள். இந்த உலகத்துல வாழ்றவர்கள் நாங்கள் என்ன சாதியில இருந்தாலும் என்ன மதத்துல இருந்தாலும் இயேசுவானவரை எங்களை நாங்கள் அவர் வெற்றிக்கராக நாங்கள் ஏற்றுக்கொண்டார் அந்த நிமிடமே நாங்கள் அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறுவோம் என்று சொல்லிதான் அந்த பணியோட நீங்க இன்றைக்கு நீங்க கூறுறீங்க, அப்படித்தானே? பிரதர், நாங்க அவரை ஏற்றுக்கொண்டோமானால் எங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு அழகான நித்திய ஜீவனுக்குள் எங்களுக்கு செல்ல முடியும். ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லி விரும்புகின்றேன். அதாவது பெரிய வெள்ளி உயிர்த்தெழுந்த ஞாயிறுன்னு சொல்றது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் சகல மக்களுக்கும் ஒரு பொதுவானது என்று தான் நீங்க கூறுறீங்க. கிறிஸ்தவ மக்கள், அதான் நான் சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு அன்பு. பெரிய வெள்ளி என்பது ஒரு மதத்திற்குரியதல்ல, உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்பது ஒரு மதத்திற்குரியதல்ல. அவர் இந்த பூமியில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் தான் பூமிக்கு வந்தார். இந்து மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம், யாராயிருந்தாலும் அவர் நேசிக்கின்றார் உங்களை. அவர் உங்களை நேசிக்கின்றபடியினால் உங்களுக்காகவும் தான் இந்த பூமிக்கு வந்தார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த நிமிடமே உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாக முடியும், நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு பங்காளிகளாக மாற முடியும். அவர் எல்லா பாவிக்காகவும் தான் அந்த பூமிக்கு வந்து அவர் இறந்தார், அவர் மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தினார் என்று நாங்கள் விசுவாசித்தால் நாங்கள் பாவ வாழ்க்கையில் இருந்தார், அதாவது வாழும் பாவ வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு மீட்கலாம் சொல்றேன், வெளியில் வர முடியும், எங்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார் என்று நான் சொல்றேன். நன்றி சகோதரி ஆஸ்கா அவர்களே.
இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களோட இல்லத்துக்கு என்னை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பங்கு பெற்றீர்கள். அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதாவது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊழியம் வந்து சரியாக செய்யக்கூடியதாக உங்களுக்கு எல்லா வல்ல இறைவனின் அருளையும் பண வசதி எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு இந்த ஊழியத்தில் ஈடுபட உங்களுக்கு ஆண்டவர் அருள்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு அளித்த நான் உங்கள் அன்பின் கிறிஸ்டி ஜார்ஜ்.